students. Example 10.6 obtains an initial basic feasible solution to the following transportation problem using Ogle's approximation method. இப்போ ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ஸ் இங்கே இருக்குது. வேர் ஹவுசஸ் ABCD அப்படி இருக்குது. இங்கே வேர் ஹவுஸ் 1 2 3 4 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே அவைலபிலிட்டி ஏஏன்னு எடுத்துக்கிட்டோம். ரிக்யர்மெண்ட் வந்து பிஜேர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும்? அவைலபிலிட்டி ஏஐ இஸ் ஈக்குவல் டு ரிக்யர்மெண்ட் பிஜே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 80. அதாவது சம்மேஷன் சிக்மா பிஜே ஈக்குவல் டு சிக்மா ஏஐ அவைலபிலிட்டி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே 80 வரும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே 80 வந்துடுச்சுன்னா ஹியர் சிக்மா ஏஐ and sigma bj is equal to எவ்வளவு? 80 அப்படி நம்ம எழுதிட்டு the total availability equal to total requirement அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரும். So therefore the given problem is a balanced transportation problem. வந்து இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிடுச்சு, ஏன்னா ஈக்குவலாக வரதுனால. ஹென்ஸ் there exists a feasible solution to the given problem. அப்போ feasible solution நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட் அலகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கொடுத்துருக்கிற டேபிள்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 1 2 3 4 அப்படின்றத அங்கே எழுதியிருக்கோம். இங்கே ஏபிசி அப்படின்றத அங்கே எழுதிக்கிறோம். ஏஐ அப்படின்றத எழுதிகிறோம். இங்கே பிஜேன்றது எழுதிடுறோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்படியே எழுதிடுறோம். இப்போது நம்ம என்ன செய்யணும்? பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதில் கொடுத்துருக்கிற இந்த ரோலை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரோலை பார்க்குறோம். இதில் கன்சிக்யூட்டிவ் லீஸ்ட் வேல்யூ 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 2. அதுதான் அதோட பெனால்ட்டி. அடுத்து செகண்ட் ரோவில் பார்க்குறோம். 4லேருந்து 3 போகுது, 1 அதை எழுதிடுறோம் பெனால்ட்டி. அடுத்தது இங்கே 4லேருந்து 3 அதுவும் 1ன்னு எழுதிடுறோம். இங்கே அடுத்தது பார்க்குறோம். 4லேருந்து என்ன செய்கிறோம்? 1 போகுது, 3ன்றது எடுத்து எழுதிடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ காலமில் பார்க்குறோம். காலமில் பார்க்கும்போது இங்கே என்ன வரும்? 4 இருக்குங்களா? 3 இருக்குங்களா? அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1 வந்துடும். இங்கே பார்க்குறோம் 3லேருந்து 1, அப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா 2ன்றது பெனால்ட்டி கிடச்சிச்சு. அப்போ இங்கே பார்க்குறோம் 4லேருந்து 3 போகுது, அப்போது இந்த காலமில் பார்க்கும்போது 1ன்றதை எடுத்து எழுதிடுறோம். இங்கே அதேமாரி 4லேருந்து 3 போகுது 4th காலமில், அதையும் 1ன்னு எடுத்து எழுதிடுறோம். அப்போ கொடுத்துருக்கிற அந்த காலம் பெனால்ட்டி ரோ பெனால்ட்டியில் பார்க்குறோம். லீஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்க்கணுமா இல்லை மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணுமா? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம்னா ரொம்ப பெரிய வேல்யூ. 2 1 1 3 1 2 1 1. அப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ எது வருது? 3ன்ற வேல்யூ வருது இல்லைங்களா? அப்போ இந்த 3ன்ற வேல்யூ வந்த உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோலை அப்படியே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரோலை பார்க்கும்போது அது என்ன ரோ வருது? டீன்ற ரோவில் வருது. அப்போ இங்கே 4 1 4 5 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அதில் லீஸ்ட் வேல்யூ எந்த இடத்துல இருக்குது? இந்த 1ன்ற வேல்யூவில் இருக்குது இல்லைங்களா? டியில் அந்த செகண்டில் வர இடத்துல தான் 1ன்ற வேல்யூ. அந்த 1ன்ற வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அங்கே இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏஐ வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து 19 வந்திருக்கு, இங்கே வந்து எவ்வளோ வந்திருக்கு? நம்மளுக்கு 25 அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, அப்போ இங்கே மினிமம் எது வந்திருக்கு? 19 தான் மினிமம் வேல்யூ வந்திருக்கு. அந்த 19 எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே போடுறோம். புரியுதுங்களா? அப்போ 19 போட்ட உடனே நம்ம அந்த ரோவில் 19 மைனஸ் 19 அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதே வேல்யூவை இந்த காலம் வைஸை பார்க்கும்போது இந்த 25 இருக்குது. 25 மைனஸ் 19 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 6ன்ற வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ போட்டுட்டோம்னா அடுத்தது என்ன செய்யணும்? அந்த 0ன்னு வந்ததுனால அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணிட்டோம்னா மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏபிசி இருக்கும். 1 2 3 4 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். அதை மட்டும் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே எடுத்து செகண்ட் அலகேஷனில் தூக்கி போட்டுக்கிறோம். செகண்ட் அலகேஷனில் பாருங்கள் 1 2 3 4 இந்த ஏபிசி சொன்னது அப்படியே வந்துருச்சுங்களா? வந்த உடனே இதில் மினிமம் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ மினிமம் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ்லேருந்து எடுக்கணும். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதிலேருந்து வேல்யூஸை லெஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். அப்போ லெஸ் பண்ணி போட்டு பார்க்கும்போது என்ன செய்யணும்? 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
2ன்ற வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா. அதை எடுத்து நம்ம எழுதிடணும். அடுத்தது செகண்ட் ரோவில் பார்க்குறோம். செகண்ட் ரோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு எது மினிமம் வேல்யூ வருது, இங்கே 2 3 வருது. அதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு 3 இருக்கலாம். 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும். அது பெனால்ட்டியில் 1ன்னு எடுத்து எழுதிடுறோம். இங்கே பார்க்கும்போது எது இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1ன்ற அந்த பெனால்ட்டி வேல்யூ எடுத்து எழுதிடுறோம். இப்போது ரோ பெனால்ட்டி ஓவர் ஆயிடுச்சு. இப்போ காலம் பெனால்ட்டி பார்க்குறோம். அப்போ 5லேருந்து இங்கே 3 இது தானே கன்சிக்யூட்டிவாக வருது உங்களுக்கு லீஸ்ட் இதா. அப்போ 5லேருந்து 3 போகுது. இப்போ 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா இங்கே 2 வந்துடும், எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 2, அதை இங்கே எடுத்து எழுதிடுறோம். அதேமாரி இங்கே 4, இங்கே 3 இருக்குது. அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1ன்னு வருது, அதை இங்கே எடுத்து எழுதிடுறோம். இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. இங்கே 2 3 இருக்குது. ஆனால் நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1ன்ற பெனால்ட்டி வருது. இப்போ இந்த பெனால்ட்டி ரோ பெனால்ட்டி காலம் பெனால்ட்டி ரோ பெனால்ட்டின்னு பார்த்துருக்கோம். இந்த 2 பெனால்ட்டிலையுமே நம்மளுக்கு எது வருது, இங்கே இந்த ரோ பெனால்ட்டி காலம் பெனால்ட்டியில் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வருதுன்னு பார்க்குறோம். இங்கே 2 1 1, இங்கே 2 2 1 1. அப்போ இந்த 2வை எடுக்கலாமா, இல்லை இந்த 2வை எடுக்கலாமா, இல்லை இந்த 2வை எடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எந்த 2வை எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒரே மாரி தான் வரும். நம்ம இப்போ நம்மளுடைய ப்ரொசீஜருக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த 2வை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அப்போ இந்த 2வை நம்ம சூஸ் பண்ணதுனால அப்போ அந்த பெனால்ட்டி 2 இருக்கிற அப்படியே நேராக அந்த ரோவை அப்படியே பார்க்குறோம். அதில் மினிமம் வேல்யூ எங்கே வருதுன்னு பார்க்குறோம். அந்த 1ன்ற மினிமம் வேல்யூ வருது. அந்த 1ன்ற மினிமம் வேல்யூ வந்த உடனே இங்கே ஏஐ அண்ட் பிஜேவோட வேல்யூ பார்க்குறோம். அப்போது இங்கே ஏஐயோட வேல்யூ எவ்வளவு இருக்குது, நம்மளை பொறுத்த வரைக்கும் 34 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அப்போது மினிமம் வேல்யூ 34ஆ, 6 வருமா, 6 தான் வரும் இல்லைங்களா. அப்போ அந்த 6ன்ற வேல்யூவை இங்கே ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர், அந்த மினிமம் வேல்யூ பாக்ஸுக்கு மேலே 1க்கு மேலே நேராக என்ன செய்யணும், அந்த மினிமம் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும். அந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் 6ன்னு போட்டுட்டோம்னா இங்கே மினிமம் வேல்யூ 6 இருக்குது. அந்த மினிமம் வேல்யூ 6 அதுக்குள்ளே ப்ரொசீட் பண்ணிவிட்டு கீழே என்ன செய்யணும், அதே மினிமம் வேல்யூ 6 - 6 அப்படின்னு போட்டால் 0ன்னு ஆகிடுது. இங்கே என்னது 34 - 6ன்னு போட்டால் இங்கே எவ்வளோ விடும், 28ன்னு ஆகிடும். புரியுதுங்களா, புரியலையா. ஸோ இது நம்மளுக்கு வேல்யூ வந்துடுச்சு. அப்போ இந்த 6 - 6ன்னு 0ன்னு வந்த உடனே அந்த காலம் அப்படியே நேராக என்ன செய்யணும், எக்ஸாஸ்ட் பண்ணிடணும், எலிமினேஷன் பண்ணிடணும். அப்போ இது ஃபுல்லாக இந்த 2 காலம் அப்படியே போயிடுச்சுன்னா அப்போ 1 3 4 அது ஒண்டி தான் இருக்கும். ஏபிசி ஆசிட்டிஸ் இருக்கும். அதை தான் இங்கே பாருங்கள், தேர்ட் அலகேஷனில் 1 3 4 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்குங்களா. அந்த 1 3 4 மட்டும் இங்கே வந்தாச்சு. அப்போ 1 3 4 வந்ததுக்கப்புறம் நம்ம ஏபிசி அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 2 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸை பார்க்குறோம். இங்கே 2 3 இருக்குது. 2 3 இருந்ததுனால நம்ம ஏதாவது ஒரு 3 எடுக்கணும். 5லேருந்து 3. அப்போ 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 2ன்ற கிடைக்கும். அதை தான் நம்ம பெனால்ட்டியாக இங்கே எடுக்கிறோம். எடுத்துட்டோமா. அடுத்தது இங்கே பார்க்குறோம் 4லேருந்து 3. அப்போ 4லேருந்து நம்மளுக்கு 3 எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு 1 அப்படின்ற நம்ம வேல்யூ வரும். இப்போ வந்த உடனே அடுத்தது இங்கே தேர்ட் காலம் ரோ பார்க்குறோம். அந்த தேர்ட் ரோவில் பார்க்குறோம், இங்கே 4லேருந்து 3 போகுது. 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1ன்னு வருது. ஸோ அப்போது காலம் பெனால்ட்டி என்ன வந்திருக்கு, 2 1 1 வந்துடுச்சு. அடுத்தது நம்ம இது முடிஞ்சாச்சு, ரோ முடிஞ்சு. அப்போ காலமில் பார்க்கணும். காலமில் 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 2ன்றது வருது. அது பெனால்ட்டியில் இங்கே போட்டுடுறோம். அதேமாரி இங்கே 4லேருந்து 3 போகுது, நம்மளுக்கு என்ன வரும், 1ன்னு வரும். 2 நம்பர்ஸ் எடுக்கணும் எப்பயுமே, புரியுதுங்களா. லீஸ்ட் நம்பர்ஸ் அதை லெஸ் பண்ணி போட்டோம்னா இங்கே 1ன்னு வருது தான் போட்டுறோம். அதேமாரி இங்கே 3 வருது, உடனே 3ல் 3 போட்டுடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏதாவது 3 வந்ததுன்னா ஒரு 3யை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 போட்டுக்கணும். ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரும்போது அதில் ஏதாவது ஒரு வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1 தான் வரும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ரோ பெனால்ட்டி என்ன வந்திருக்கு, 2 1 1. காலம் பெனால்ட்டி 2 1 1. அப்போ இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. இதில் எது சார் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கி பிங்கி பாங்கி மாரி இந்த 2 எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இந்த 2 எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்போ உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், இந்த 2வை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன், ஓகேங்களா. அப்போ இந்த 2 எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொசீட் பண்ணி போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வருதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போது இந்த 2வை நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்குறோம், உடனே நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த ரோவை அப்படியே பார்க்குறோம்.
இதில் எது மினிமம் வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம். இங்கேயும் ஒரு 3 வருது, இங்கேயும் ஒரு 3 வருது. சார் இதை நான் எடுக்கலாமா, இதை நான் எடுக்கலாமா? எதை வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எது எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்போ நான் இதை எடுத்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ஏயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன். ஏயோட வேல்யூ எவ்வளோ வருது, 28ன்னு வருது. இங்கே இருக்கிற பிஜேயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன், 17 வந்திருக்கு. அப்போ இதில் எது மினிமம் வேல்யூ இருக்குது, 28 மினிமமா இல்லை 17 மினிமமா? 17 தான் மினிமம் வருது. அதனால அந்த 17 வேல்யூவை தூக்கி அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸில் 17ன்றதை நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா? அதே 17ஆல் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 0ன்னு வரும். அதே 17ஆல் இங்கே நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பண்ணது உடனே என்ன ஆகிடும், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இது ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடறோம், 0 0ன்னு வந்திருக்கிறதுனால இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம். எக்ஸாஸ்ட் அப்படின்னம்னா என்னது, எவாகேட் பண்ணி எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ இந்த காலம் போயிடும். அடுத்தது என்ன காலம் இருக்கும், 1 and 4 மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அதை எடுத்து நம்ம எடுத்து என்ன செய்கிறோம், 4th அலகேஷனில் நம்ம பார்க்குறோம். இப்போ 4th அலகேஷன்ஸ் எடுத்த உடனே நம்ம சொன்ன மாரி 1 and 4 அந்த காலம் அப்படியே எழுதிக்கிறோம். ஏபிசி ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது, ஏஏ அப்படியே எழுதியிருக்கோம், பிஜே அப்படியே எழுதியிருக்கோம். பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ பெனால்ட்டியில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரோலை தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ன்றது கிடைக்கும். அந்த 5லேருந்து 3 போனோன்னா 2, அதை பெனால்ட்டி எழுதிடுறோம். அப்போ 4லேருந்து 3 போடுறோம், பெனால்ட்டி என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 1 கிடைக்கும், அதையும் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் 6லேருந்து 3 போகிறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3ன்றது கிடைக்கும். அந்த பெனால்ட்டி எல்லாம் எடுத்து எழுதிடுறோம். அதேமாரி காலம் வைஸாக நம்ம பார்க்குறோம். 5லேருந்து 3 போகுது, 5லேருந்து 3 போச்சுன்னா 2ன்றது பெனால்ட்டி கிடைக்குது. அதேமாரி இங்கே பார்க்குறோம், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ஏதாவது ஒரு 3 இருக்குங்களா. இப்போ 3லேருந்து 4 போகுது, அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 கிடைக்கும். அப்போ இங்கே பெனால்ட்டியில் நம்ம காலம் பெனால்ட்டி பார்க்குறோம், ரோ பெனால்ட்டி பார்க்குறோம். இங்கே 2 1 3 2 1. அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான வேல்யூ, அது மேக்ஸிமம் வேல்யூ எது வருது, இந்த 3ன்னு வருது. அப்போது அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற காலம் அப்படியே நேராக பார்த்தோம்னா என்ன இருக்குது, 6 3ன்னு இருக்குது. அந்த 6 3ல் எது மினிமம் வேல்யூ இருக்குது, 3ன்னு இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு நார்த் வெஸ்ட் கார்னருக்கு ஒரு சின்ன பாக்ஸை போட்டுடணும். பாக்ஸை போட்டுட்ட உடனே அங்கே இருக்கிற ஏயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். அங்கே 12 இருக்குது, இங்கே 17 இருக்குது. அப்போ 17 அண்ட் என்ன இருக்குது, 12 இருக்குது. இதில் எது மினிமம் வேல்யூ, 12 தான் மினிமம் வேல்யூ வரும். அந்த மினிமம் வேல்யூ எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு அதே வேல்யூவால் என்ன செய்யணும், நம்ம லெஸ் பண்ணிக்கணும். 12 - 12 இட் பிகேம் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு 17 இருக்குது இல்லைங்களா. 17 - இந்த 12 லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 5ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ இங்கே 0ன்னு வந்ததுனால அந்த ரோ ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும். அந்த சீன்ற ரோ அப்படியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், ஏபி ஒண்டி தான் இருக்கும், அந்த 1 and 4 அப்படியே இருக்கும். அதை எடுத்து நம்ம எங்கே பார்க்குறோம், 5th அலகேஷனில் போட்டுறோம். 5th அலகேஷனில் நம்ம போடும்போது என்ன செய்யுது, நம்ம சொன்ன மாரி ஏபின்றது வந்துடுது, அந்த 5 3 3 4 அப்படின்றது வந்துடுது. அங்கேயும் ஏஏ அப்படியே எழுதியிருக்கோம், பெனால்ட்டி அப்படியே எழுதிடுறோம், பிஜேன்னு அப்படின்னு எழுதிடுறோம். இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே போட்டுறோம். போட்ட உடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம முதலையே ஒவ்வொன்றுத்துக்கும் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த பெனால்ட்டி கண்டுபிடிச்சி இந்த பெனால்ட்டி கண்டுபிடிச்சதில் மேக்ஸிமம் வேல்யூ எது வருதோ அந்த ரோலை வந்து நம்ம என்ன செய்யணும், நார்த் வெஸ்ட் கார்னர் மினிமம் வேல்யூ இருக்கிறதுல எடுத்து போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 3 இருக்குது, அந்த 5ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2 வருது. ஓகே, 3ல் 4 போயிடுச்சுன்னா 1 வருது. அப்போ இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா இங்கே 2 வருது. இங்கே 3ல் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 வருது. அப்போது நம்ம பார்த்துருக்கிற அந்த காலம் பெனால்ட்டி ரோ பெனால்ட்டியில் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. இது எது எடுக்கணுமா, இது எடுக்கணுமா, கன்ஃபியூஸ் வேண்டாம். நீங்கள் எதையாவது ஒன்று எடுத்து போட்டாலும் கரெக்டாக சம்மு வரும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2வை செலக்ட் பண்ண உடனே நேராக அந்த ரோவை அப்படியே பார்க்குறோம். புரியுதுங்களா. அந்த ரோவில் பார்க்கும்போது இங்கே 5 and 3 வருது. இந்த 5 and 3ல் எது மினிமம் வேல்யூ, 3 தானே மினிமம் வேல்யூ, சின்ன வேல்யூ. அந்த 3க்குள்ளே மேலே ஒரு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பாக்ஸை போட்டுடணும். அந்த பாக்ஸை போட்டுட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே கொடுத்துருக்கிற ஏஏயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ ஏஏயோட வேல்யூ இங்கே என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு பார் போட்டோன்னே 11 தான் லாஸ்ட்டாக இருக்குது, அந்த 11 இருக்குது. இங்கே என்ன இருக்குது நம்ம பார்க்குறோம், பாக்ஸ் போட்ட உடனே நம்மளுக்கு 5 இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து போட்டோடனே இங்கே 11 வந்தவுடனே இங்கே 5 வருது. அப்போது இந்த 11 வேல்யூ ஹையர் வேல்யூவா, மினிமம் வேல்யூவா, இல்லை 5 மினிமம் வேல்யூவா? வெரி குட், 5 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 5வை தான் தூக்கி எங்கே போடணும்,
அந்த மினிமம் பாக்ஸ்க்குள்ளே நார்த் வெஸ்ட் கார்னரில் போடுறோம். மினிமம் சின்ன வேல்யூ அந்த 5 தூக்கி அங்கே போட்டுட்டோம். 5 போட்ட உடனே என்ன ஆகிடும், அதே 5ஆல் இங்கே 11 - 5 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே வேல்யூ இங்கே 5 - 5 போட்டால் என்ன கிடைக்கும், 0 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இங்கே 0 வரும், இங்கே 6 வரும். அப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எங்கே 0 வருதோ அந்த காலமோ ரோவோ இருந்தால் அதை எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம அதை என்ன செய்கிறோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதை எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அந்த 5 வேல்யூ மினிமம் போட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் அந்த போட்டுட்டோம் பார்த்தீங்களா, போட்ட உடனே அந்த ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு மட்டும் இருக்கும், ஏபின்றது இருக்கும். இதை வந்து 6th அலிகேஷனில் நம்ம பார்க்குறோம். அப்போ 6th அலிகேஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த 5 3 அது மட்டும் வரும்னு சொல்லியிருக்கோம். அதே மட்டும் 5 3 அதேமாரி வந்துடுச்சு. இந்த ஏபி அப்படியே இருக்குது. இப்போது இங்கே வந்து நீங்கள் பெனல்ட்டி கண்டுபிடிக்க முடியுமா, 5 ஏதாவது இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல, 5 - சம்திங் லெஸ் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே வேறு எதுவுமே கிடையாது. அதனால் பெனால்ட்டி 0, ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன இருக்குது, 3 பார்க்குறோம். 3க்கு ஏதாவது பெனால்ட்டி வருமா, ஒன்றும் வரல. அங்கேயும் ஒரு டேஷ் போட்டுடுறோம். சரி, இங்கே கண்டுபிடிக்க முடியுமா, 5லேருந்து 3 போனவொன்னே கண்டுபிடிக்க முடியுமா, எஸ். 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2 வரும். ஓகே, அப்போ பெனால்ட்டி நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துல 5 - 3 2 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 2 கிடச்சிச்சின்னா அந்த காலமில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலே பார்க்குறோம். அப்போ அதில் எது மினிமம் இருக்குது, 5ல் 3ல் எது மினிமம் இருக்குது, 3 தான் மினிமமாக இருக்குது. அங்கே ஒரு மேலே ஒரு குட்டி நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் போடணும்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். அப்போ அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே எந்த வேல்யூவை போடணும், இந்த 15 இருக்குது இங்கே இல்லைங்களா. இந்த 15ன்றது எப்படி வந்தது அப்படின்னம்னா இந்த சைடில் பார்க்கணும். இந்த ஏஏயில் பார்த்தோம்னா நம்ம ஏஏயில் பார்த்த உடனே லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு 6ன்ற வேல்யூ நம்மளுக்கு இங்கே 11 இருந்திருக்கு இல்லைங்களா. 11ன்ற வேல்யூ தானே நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்தது வந்து 11 பார்த்துருக்கோம். அந்த 11லேருந்து இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து 15 இல்லைங்களா. 11 மைனஸ், இப்போ இந்த காலத்தில் இங்கே 15 இருக்குது, இங்கே 21 இருக்குது. அப்போ 15 21. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 15 தூக்கி இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் 15 தூக்கி இங்கே போட்டுடுறோம். இது நம்ம பார்க்கக்கூடாது, இதை தான் பார்க்கணும். சாரி, ஓகேங்களா. அப்போ 15 மைனஸ் 15. அப்போ அந்த 15 தூக்கி இங்கே போட்டோன்னே அதே -15ல் பண்ணும்போது இட் பிகேம் 0 ஆகிடும். புரியுதுங்களா. அப்போ இங்கே என்ன இருக்கும், 21 இருக்கும். இந்த 21ல் -15 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா. அப்போ எது 0 வருது, இந்த 0 வருது. உடனே அந்த ரோவை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏஐ அது ஒண்டி தான் இருக்கும். அதை எடுத்து 7th அலிகேஷனில் நம்ம இப்படி போடுறோம். புரியுதுங்களா. இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, 7th அலிகேஷன் பார்த்துருக்கீங்களா. இப்போ 7th அலிகேஷன் நம்மளுக்கு தெரியுது. 7th அலிகேஷனில் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஏஐ. அப்போ அந்த ஏஐ எடுத்து எழுதிட்டு அப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 தான் வருது ஃபைனலாக. இங்கேயும் பார்த்தாலும் 6 தான் வருது. அப்போ நம்ம என்னது 6 - 6. இதே அந்த பாக்ஸ் குட்டி பாக்ஸ் ஒன்று சூஸ் பண்ணணும். அதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ். அதில் இந்த 6 தூக்கி அப்படியே நேராக போடுறோம். ஏன்னா அதுதான் மினிமம் வேல்யூ. இதுக்கு தான் மினிமம் வேல்யூவா, இல்லை இதுக்கும் மினிமம் வேல்யூ, ரெண்டுத்துக்குமே மினிமம் வேல்யூ அதுதான். அதனால் அந்த 6 தூக்கி போடுறோம். அப்போ 6 - 6 இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே 6 - 6 போட்டால் இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதுங்களா. அப்போ 2 இடமும் 0 வந்துடுச்சுன்னா இப்போ தான் நம்மளுக்கு கன்க்ளூஷன் வந்திருக்கு. என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கு, வாவல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் வந்து என்ன இருக்குது, ரெண்டுமே கரெக்டாக போட்டு 0 0 வந்தால் தான் நம்ம இது வரைக்கும் போட்டதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன இது எடுத்து எழுதணும், ஃபைனல் அலிகேஷன் சார்ட்டை எடுத்து எழுதணும். அப்போ ஃபைனல் அலிகேஷன் சார்ட்டை பார்க்குறோம். அதில் ஆசிட்டிஸ் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருந்தது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே. இப்போ இங்கே பார்த்தா ஃபைனல் அலிகேஷன் டேபிள் 1 2 3 4 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே அவைலபிலிட்டி ஏஏ எழுதியிருக்கோம், ரிக்யர்மெண்ட் பிஜே எழுதிட்டோம். எங்கெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் பாக்ஸ் போட்டோமோ, புரியுதுங்களா, அந்த இடத்தெல்லாம் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம், அங்கே மார்க் பண்ணி அந்த வேல்யூவை. இப்போ 5ன்றதுல வந்து 6ன்றது நார்த் வெஸ்ட் கார்னர் பண்ணியிருக்கோம். இங்கே 1ல் வந்து 6ன்றது நார்த் வெஸ்ட் கார்னராக வந்திருக்கு. 3ல் 17 வந்திருக்கு. 5ல் 3 வந்திருக்கு. அப்போ 3ல் 15 வந்திருக்கு. அப்போ 3ல் 12 வந்திருக்கு. 1ல் 19 வந்திருக்கு. ஸோ அப்படி எல்லா இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஃபைனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலிகேஷன் எப்படி வந்திருக்குன்னா ஏஐ, A1 A2 A3 A4 B1
ஓகேங்களா. அப்புறம் C4D2 அப்படின்ட்டு முதல்ல என்ன செய்கிறோம், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறிச்சிக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று கேட்குறாங்க. காஸ்ட்டுன்னா என்னது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 6 × 5, 6 × 1, 17 × 3, 5 × 3, 15 × 3, 12 × 3, 9 × 1. இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணி போட்டோம்னா தான் அதுதான் ஃபைனல் அலகேஷன் காஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதை நம்ம ஒன்று பார்த்துருவோமே. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி இருந்தது, நான் முதல்ல சொன்ன மாரி ஏல 1 ஃபஸ்ட்டு போகுது, ஏல ரோமன் லெட்டர் செகண்டுக்கு போகுது, ஏல ரோமன் லெட்டர் தேர்டுக்கு போகுது, ஏல ரோமன் லெட்டர் 4 போகுது, பியில் ரோமன் லெட்டர் 1, சியில் ரோமன் லெட்டர் 4, டியில் ரோமன் லெட்டர் 2 இல்லைங்களா. இப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் அழகாக நம்ம எழுதிடுறோம். எங்கெல்லாம் அந்த பாக்ஸில் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் போட்டோமோ அந்த பாக்ஸோட ஷெட்யூல் இப்படி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் என்ன வந்திருக்கும், 6 வந்திருக்கும், பாக்ஸ்க்குள்ளே 5 இருக்கும் இல்லைங்களா. அப்போ 6 × 5 எவ்வளோ ஆச்சு, 30 ஆயிடுச்சு. அதேமாரி இங்கே என்ன செஞ்சிடணும், 6 × 1 புரியுதுங்களா, 6 × 1 அதை நம்ம 6 இங்கே எழுதிடுறோம். 17 × 13 51 போட்டுறோம். 5 3s are 15 அதையும் போட்டுறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். 15 × 3 45 போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது எங்கே என்ன இருக்குது, 12 × 3 36 எழுதிக்கிறோம். அப்புறம் 19 × 1 அதை என்ன செய்கிறோம், 19 போட்டுக்கிறோம். இதையெல்லாம் போட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையுமே சம்முன்னா என்னது, ஆட் பண்ணி அதோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வருது, 202 ருபீஸ். ஏன், காஸ்ட்டுன்னு வருதுனால நம்ம ருபீஸை மென்ஷன் பண்ணணுமா இல்லையா, இல்லைனா நம்மளுக்கு மார்க் லூஸ் ஆகிடும். அதனால் எங்கெல்லாம் காஸ்ட்டுன்னு வருதோ அப்போ முன்னாடி ருபீஸுன்ற அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணிவிட்டு 202 அப்படின்னு எழுதினா இதுதான் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். சில பேர் எல்லாமே போட்டுருவாங்க, அந்த இடத்துல அந்த காஸ்ட்டு போடாதனால மார்க் லெஸ் ஆகும். அதனால் தயவு செய்து அந்த காஸ்ட்டை போட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு புரியாத மாரி இருக்கும், நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, தெரியலன்னா வீடியோ ஒரு 4-5 வாட்டி போட்டு பாருங்கள், நல்லா அழகாக புரியும். ஈஸியாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாரி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம்.